வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம அதர்வா நடிப்புல வெளியா இருக்க இதய முரளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்க திருமால் ரவிசங்கர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதய முரளி. இந்த படத்தோட கேஸ்டிங் நம்ம பார்த்தோம்னா ஹீரோவா அதர்வா நடிச்சிருக்காரு. அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரீத்தி முகுந்த், கைடு லோவர், ஜொனிட்டா காந்தி, மாளவிகா மோகன், நிகாரிகா என்எம் அண்ட் ஏஞ்சலின், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினா கேமியோன்னு சொல்ல முடியாது, அந்த படத்துல ஃபுல்லாவே தான் வருவாரு. ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. அண்ட் பரிதாபங்கள்ல இருக்க சுதாகர் அண்ட் திராவிட் இவங்க நடிச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? கூடவே விஜே ரக்ஷன் அவரும் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் சதுரங்க வேட்டை நட்டி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய கேஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன். இதே டைரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசருமே. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா தமன் எஸ். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஹீரோ லவ் பண்றாரு, அந்த லவ் அந்த ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய கதைகள் போகுது. கடைசியில இந்த ஹீரோயின் கிட்ட ஹீரோ லவ் சொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன் காரணத்தையும் சொல்ல முடியாது. இந்த படத்தோட பாசிட்டிவா நான் பர்சனலா நினைக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். பட் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளோவா, ரொம்ப ரொம்ப இழுன்னு இழுக்காம நம்ம அடுத்தடுத்து போற சீன், அடுத்தடுத்து வர காமெடிகள் எல்லாமே சூப்பராகவே இருக்கு இந்த படத்துல. அண்ட் மெயினா பரிதாபங்கள்ல சுதாகர் அண்ட் டிராவிட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற காமெடியும் அண்ட் விஜே ரக்ஷன் அவங்க பண்ற காமெடியுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே கொண்டு போச்சு. நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு சார். கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமா, அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். அண்ட் மெயினா மியூசிக்கை சொல்லி ஆகணும். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் தமன் எஸ் மியூசிக் பண்ண படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல பாக்குறேன். தியேட்டரே சும்மா பிளாஸ்ட் தான்ற மாதிரி அவரோட மியூசிக் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட பாட்டாகட்டும், ரெண்டுமே எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம நார்மலா ரெகுலரா அனிருத் ஆகட்டும், ஏஆர்ஆர் ஆகட்டும், அவங்களோட மியூசிக்லாம் நம்ம பார்க்கும் போது அந்த பாட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த தமன் எஸ் அவரோட மியூசிக்கை பார்க்கும் போது நம்ம அந்த அந்த பாஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதிருது, தியேட்டரே உட்காந்து அதிருது. அந்த மாதிரியான ஒரு பாஸோட இருக்கு. என்னடா இது பாக்கெட்ல போன் திடீர்னு வைப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா கால்ல எதுவும் இல்லை. இந்த அவர் போட்ட மியூசிக்ல வர பாஸ் தான் அவ்வளோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது தியேட்டர் ஃபுல்லாவே. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட கேரக்டர் செலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த ஆக்டரை கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆக்டர் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஆகட்டும், அவங்கள கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் ஆகட்டும், அவங்க கொடுத்துருக்க போர்ஷன் ஆகட்டும், அவங்க நடிச்சிருக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல டெக்னிக்கலாவே சூப்பராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியா இருந்தாலுமே இதோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இதோட மியூசிக் ஆகட்டும், அண்ட் இதோட டைலாக், ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். இவ்ளோ பேருக்கு உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பா ஸ்பெஷல் தான் மச்சான். ஃபஹத் ஃபாசில் இந்த படத்துல மெயினா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். வித்தியாசமான கேரக்டர் இல்ல, ரெகுலரா வர கதையோட கேரக்டர் தான். இப்போ நார்மலா ஒரு லவ் ஸ்டோரி ஃபிளாஷ்பேக் சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு அடியால் சிக்கணும், ஒரு பலியாடு சிக்கணும்ல, அவங்க கிட்ட தானே எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஹத் ஃபாசில் கிட்ட தான் எல்லா கதையுமே சொல்றாங்க. ஸோ அங்கேருந்து அந்த படம் ஆரம்பிக்குது. த்ரூ அவுட் த ஃபிலிம்ல ஒரு ஃபுல்லாவே வராரு. பட் அதான் அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி அந்த மாதிரி போகும்போது வரமாட்டாரு. அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த ஸ்டோரியில ஃபஹத் ஃபாசில் வருவாரு. ஸோ அவரோட கேரக்டருமே கடைசியில சூப்பராக கொண்டு வந்துருப்பாங்க. அவரோட இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல ஆர்யா என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு படத்துல ஒரு கிளைமேக்ஸே மாத்தி விட்டு அதை சூப்பரா பண்ணிருப்பாரு. வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. இந்த படத்தோட கான்ஸ் நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு பெரிய கான் தான். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எந்த இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரியான லவ் ஸ்டோரி நம்ம கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலேயே பார்த்துருப்போம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்டோரியை இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு கதை தான் இலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்கள் இயக்குன படத்தை தான் நம்ம போய் பார்த்தோம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை தான். ஸோ அது ஆல்ரெடி வந்துடுச்சு. அது ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது எப்படி 2Kக்கு ஏற்ற மாதிரி கூட நம்மளால சொல்ல முடியாது. ஒரே மாதிரியான ஒரு கதை தான். ஸோ இதை வந்து அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்றேன். ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கொச்ச நிறைய கேரக்டர்ஸ் சொன்னேன். இப்போ நான் அந்த கேஸ்டிங்கே சொல்லியிருப்பேன். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் யார் எந்த கேரக்டரு, இதில் இவங்க என்ன மாதிரியான ஒரு டைலாக் டெலிவரி பண்ண போகிறாங்கன்றது வந்து நமக்கு ஒரே மெயின் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும். பட் ஒரு ஃப்ளோவாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கிறதுனால அது ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த அவ்வளோ கேரக்டர்ஸ் வருதுனால நம்ம யாரை பார்க்குறதுனே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அண்ட் ஸ்பெஷலாக இந்த படத்தில் ஒரு கேமியோ வந்திருக்கு. அந்த கேமியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்வா அவரோட அப்பா ஆக்டர் முரளி அவர் நடித்த படம் இதயம் அப்படின்ற படத்தில் வர ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து இந்த படத்துலையும் வராரு. இந்த படத்துலையும் அந்த இதயம் படத்தில் வர ட்ரெயின் சீன் மாதிரியே இந்த படத்துலையும் அதை எடுத்திருக்காங்க. அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு போர்ஷன் நல்லாவே இருந்துச்சு. உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். இந்த படம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் சென்ட்ரிக் பண்ணி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலியா நீங்க போய் ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. ஸோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க, சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. அண்ட் தமன் எஸோட மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்கும். நாங்கள் போயிட்டு வந்த 5 பேருக்குமே அந்த மியூசிக் எல்லாருமே சூப்பராக தான் இருந்துச்சு இந்த பாட்டில். எனக்கு வந்து பர்சனலாக ஒரே ஒரு பாட்டு, அந்த டெரஸில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் பிடிக்கும். மற்ற பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கமே தங்கமேன்னு ஒரு பாட்டாகட்டும், இதயா பாட்டாகட்டும், வாமா வாமா அப்படின்னு ஒரு ரீமிக்ஸ் பீட் மாதிரி ஒரு பிஜிஎம் மாதிரி வரும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தியேட்டரில். அந்த பிஜிஎம் தான் மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புதுசாக கதையை எதிர்பார்க்குறேன். நான் வந்து புதுசான படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப பழைய ஸ்டோரி, பழைய விதமான ஒரு கான்செப்ட்லேயே இல்லாமல் புதுசாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சு தான் இது ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. அது வந்து இந்த படத்தில் இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காகவே இந்த படத்துக்காக போய் பார்க்கலாம். பட் மீதி இந்த மாதிரி புதுசாக எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அது இந்த படத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் அது பெட்டர் ஓடிடிலேயே பார்த்துக்கலாம். தம்பியை பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. அண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த இதே முரளி படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு அந்த படத்தையும் நீங்கள் கீழே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்க அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ ஒரு 5 to 10 minutes வந்தாலுமே இந்த வீடியோ ஃபுல்லாக உங்ககிட்ட வரதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 to 5 hours எடிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை ஒரு 3 hours பார்த்துட்டு போல தியேட்டரில் அது மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 hours கிட்ட ஒரு உழைப்பை கிட்ட போட்டு தான் இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ வருது. ஸோ அந்த வீடியோக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி சக்சஸ் ஆயிடும். ஸோ எஸ்டிஆர் சொல்ற மாதிரி தான், நீங்க இல்லாம நான் இல்லை. ஸோ நான் உங்க எல்லாருமே சீக்கிரமா ஒரு பேங்கான ஒரு சூப்பரான ஒரு நியூ வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ until then see you soon, bye. லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க.